வயசுல அவங்க அது ஒரு ஹீரோவா அந்த டைம்ல வந்திருப்பாரு. இப்ப அவருக்குன்னு ஒரு வயசு இருக்கு, எங்களுக்குன்னு ஒரு வயசு வருது. அந்த பக்குவம் வரும்போது நாங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி பேசுறோம். தெரியாதவங்க அவர் ஆசையா பேசுறாங்க. இதுக்காக போயிட்டு பேடா ஒரு பொண்ண வந்து விமர்சனம் பண்றது சரியா? அவங்க வீட்ல இத்தனை பேரை வச்சுன்னு இவ்ளோ பேசுறாருல, மைக்கு கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு அந்த இடத்த இல்லங்க, இந்த மாதிரி பேச வேணாங்க. இப்ப ஒரு பெண்களுக்கு இந்த குழந்தைக்கு இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்தல் வந்தது, அந்த மாதிரி பேசலாங்க. அப்ப 4 பேர் இந்த நியூஸ பாப்பாங்க. அப்ப நான் டிவிகே கட்சியில இருக்கேன் அப்படின்னு நீ பெருமை பீத்திக்க வேணாம். ஏன்னா நீ வந்து டிஎம்கேல இருந்து நீ உன்னோட தலைவரை பெருமைப்படுத்து. நல்ல விஷயங்களை சொல்லு. ஒரு பெண்ணை கேவலப்படுத்திட்டா விட்டுடுவாங்களா? எந்த பெண்ணும் விட மாட்டாங்க. எங்க அண்ணனுமே விட மாட்டாரு. இன்னும் சொல்ல போனா பெண்களுக்கு விட மாட்டேன்ற ஒரு உதாரணம் இன்ன வரைக்கும் ஸ்டேஷன் சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணன்னு போயிருக்காரா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கான காரணம் என்ன தெரியுமா? பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இருக்கு, உரிமை கொடுத்துட்டேன், மகளிர் தினம் கொண்டாடுறதே வேஸ்ட்ன்ற இந்த மாதிரி கேடு கட்டவங்க பேசுறவங்க இருக்கிற வரைக்கும் மகளிர் தினமே வேணாங்க. மகளிர் தினமே வேணாம். பெண்களை பாதுகாப்பா இந்த மாதிரி பார்த்து இருக்கணும், கொண்டு போகணும்ன்றதையே கேவலப்படுத்துறவங்க இவங்க மேல முதல்ல கேஸ் போடணும். இவங்க மறைமுகமா ட்விட்டர்ல போயிட்டு சாரி கேட்டுட்டா போதுமா? கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டோம். அவரும் மேடையை கூட்டணும், எல்லா கட்சிக்காரும் நியூஸ்காரும் எல்லாருமே பார்க்கணும், வரணும், பகிரங்கமா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். இன்னைக்கு இந்த தப்பை திருத்தினா மட்டுமே தான் அடுத்து குறையும், நிக்காது. நிக்கன்னா சும்மா கதை, அழலா பூச்சாண்டி குறையப்படும். அப்போ இது நாங்க முதல் ஸ்டெப்பா எடுத்து வைக்கிறோம். அவரு வந்து பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும்.